மேடையில் ரிஷியும் சஞ்சனாவும் நின்று கொண்டிருந்தனர். உறவினர்கள் அனைவரும் இருவரையும் வாழ்த்திவிட்டு சென்றனர். அப்போது அங்கு வந்த சஞ்சனாவின் முன்னாள் காதலன் விக்ராந்த் ரிஷியிடம் ஒரு பொக்கேவை கொடுத்தான். மன்னிக்கவும் திரு ரிஷி. ரிஷியின் எச்சரிக்கை விக்ராந்துக்கும் சஞ்சனாவுக்கும் புரிந்தது. அவளுக்கு அவனுடைய எச்சரிக்கை நடுமுதுகு சில்லிடுவதைப் போல் உணர்ந்தாள். விக்ராந்த் உணர்ச்சிகள் துடைக்கப்பட்ட ஒரு பார்வையை சஞ்சனாவின் மீது வீசினான். சஞ்சனா, நீ எனக்கு மட்டுமே சந்தோஷம், உன்னை நான் விடமாட்டேன். அதுவும் இல்லாமல் இப்போது சஞ்சனாவை ரிஷியுடன் பார்க்க அவள் தன்னை விட சிறந்தவன் ஒருவனுடன் இருப்பதை அவன் ஏற்க முடியவில்லை. பொறாமையால் தவித்தான். சஞ்சனாவையும் அவன் விட்டுக் கொடுக்க முடியவில்லை. ரிஷியை நெஞ்ச வேண்டும், சஞ்சனாவை அவனிடமிருந்து பிரிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவன் உள்ளத்தில் ஆழமாக பதிந்தது. அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அப்போது ரிஷி தன் விரல்களால் சொடக்கு போட்டு விக்ராந்தின் ஓட்டங்களை தடுத்தான். அங்கே புகைப்படம் எடுக்க சஞ்சனாவின் தோள் மீது கை போட்டு அவளை தன்னை நோக்கி எடுத்தான். இவள் என்னவள்? நினைக்காதே என்று எச்சரிக்கும் தோரணையாக அது இருந்தது. விக்ராந்த் ஒருமுறை திரும்பி இருவரையும் பார்த்தான். அவளை எரித்துவிடும் கோபம் அவன் கண்களில் இருந்தது. சஞ்சனா, இங்கு பாரு, இது என்னதான் நமக்குள் நடக்கப் போறது? கொண்டாட்ட மேரேஜ் அருந்தாலும் இந்த உருவழகத்துக்கு அது தெரியாது. இப்போதைக்கு நீ என் பிஜே, நான் உன் ஹஸ்பண்ட். என் குடும்ப கோலம் நீ மரியாதை குறையும்படி ஏதாவது நடந்தது? பவ் அண்ணி தழுதையுடன் விக்ராந்தின் பார்வை சஞ்சனாவின் மீது படுந்த விதத்தை உணர்ந்து ரிஷி எச்சரித்தான். சஞ்சனா எதுவும் பேசவில்லை. அமைதியாக தலையை குனிந்து கொண்டாள். அடுத்த உறவுக்குள் விஏபிஜேகை அங்கே வரும் இருவருக்கும் வாழ்த்து தெரிவித்தனர். ரிசப்ஷன் எல்லாம் முடிந்து இருவரையும் வீட்டிற்கு அழைத்துச் சென்றார்கள். காரில் செல்லும்பொழுது ரிஷி எதுவும் பேசவில்லை. காருக்குள் நுழைந்ததும் தன் கோட்டை கழற்றி பின்னால் போட்டவன் தன்னுடைய மேல் பட்டனை அவிழ்த்துவிட்டு சீட்டில் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டான். முகம் கோபத்தில் சிவந்திருந்தது. சஞ்சனா சற்று முன்னர்தான் மொபைலில் பிரவுஸ் செய்து அவன் யார் என்று பார்த்தாள். ரிஷிதர் வர்மன் குரூப் ஆஃப் கம்பெனியின் எம்டி அண்ட் சிஇஓ. அதுவும் அவன் வாங்கிய அவார்டா, அவனை பற்றிய ஆர்டிகிள்ஸ் என்று எல்லாவற்றையும் பார்த்தவளுக்குத்தான் செய்தது இமாலய தவறு என்று புரிந்தது. அவன் தன்னிடம் இந்த அளவிற்கு பொறுமையாக இருப்பதே பெரிய விஷயம். திரும்பி அவனை பார்த்தாள். அந்த சூடதிலும் அவள் மனம் அவன் அழகு கம்பீரத்தை ரசிக்கத்தான் செய்தது. பேரழகந்தான். ஃபாய்ஸ் மட்டிரோட் முறிலே ஒரிய ஆளு, பெரிய அடுதியிருக்கு எத்தனையோ பெண்கள் காத்திருக்கிறார்கள். பொண்ணு கெடுக்க எத்தனாயிரம் கோடீசுழர்கள் கூட காத்திருக்கிறார்கள். ஆனால் நான் என்ன பண்ண? என்னை ஏன் கல்யாணம் பண்ணினீர்கள்? சஞ்சனா தனக்குள் கேட்டுக்கொண்டாள். கார் சீட்டில் அவளும் கண்மூடி சாய்ந்தாள். நினைவுகள் பின்னோக்கி சென்றன. 2 நாளுக்கு முன்பு. அப்போதுதான் தன் வீட்டிற்குள் நுழைந்தாள் சஞ்சனா. என்னங்க சொல்றீங்க? இந்த சொத்து வீடு எல்லாத்தையும் ஒரே நாளில் எழுப்ப போறோமா? நடுரோட்டுக்கு வரப்போறோமா? அவ்வளவுதானா? பரிதவித்தபடி அழுது கொண்டிருந்தாள் சஞ்சனாவின் சித்தி மதிவாணி. சஞ்சனாவின் தந்தையின் 2ஆம் தாரம். சஞ்சனாவின் தந்தை தாமோதரன் இடிந்து போய் அமர்ந்திருந்தார். கண்கள் கலங்கியிருந்தன. சட்டை வியர்வையில் நனைந்து போயிருந்தது. அவளது அப்பாவை அப்படி இதற்கு முன்பு அவள் பார்த்ததே இல்லை. அதை பார்த்தவளுக்கு ஏதோ பிரச்சனை என்று புரிந்தது. அப்பா, என்ன ஆயிற்று? சஞ்சனா, அம்மா பிசினஸ்ல பெரிய பிரச்சனை, பெரிய லாஸ் ஆயிற்று. நம்ம பிசினஸ்ல நம்பி கடன் கொடுத்த டிசர்விங்கள் எல்லாம் கழுத்து நெரிக்க ஆரம்பிச்சிட்டார்கள். என்ன செய்ய வேண்டுமென்று தெரியல. வாங்கின கடனை திருப்பிக் கொடுக்க முடியவில்லை. தயவு செய்து அப்பாவியைப் போல் தன் மகளிடம் தன் நாடகத்தை தொடங்கினார் தாமோதரன். பேசியபடி தன் மகளை பார்த்தார். அவள் அதிர்ச்சியில் அப்படியே நின்று கொண்டிருந்தாள். அப்படி ஏதாவது நடந்துவிட்டாள்னா நான் சூசைடு பண்ணிப்பேன். நீதான் நம்ம குடும்பத்தை இப்போது காப்பாற்ற வேண்டும் என்று கூறினார். தாமோதரன் தன் கைகளால் முகத்தை மூடிக்கொண்டு அழுதார். ஐயோ ஐயோ, ஏன் இப்படித்தான் எல்லாம் பேசுறீங்க? தலையில் அடித்துக்கொண்டு அழுதாள் மதிவாணி. தற்கொலை செய்து கொள்வேன் என்று அப்பா கூறியதை கேட்ட சஞ்சனா பயந்தது. ஆனால் ஏன்பா, இதுக்கு வேறு வழியே இல்லையாப்பா? பரிதவிப்புடன் கேட்டாள் சஞ்சனா. ஒரு வழி இருக்கு என்றாள். என்னப்பா வழி? நமக்கு கடன் கொடுத்தவர் உன்னை மேரேஜ் செய்ய விரும்புறார். அவர் உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிட்டா நம்முடைய கடன் எல்லாத்தையும் அடைச்சு நம்முடைய வாழ்க்கையை தந்தையை பணயம் வைக்க துணிந்துவிட்டார் என்று அவளுக்கு புரிந்தது. இது நடக்கக்கூடாது என்று அவள் அதற்கு எவ்வளவோ மறுப்பு தெரிவித்தாள். அதுவும் தனக்கு காதலன் ஒருவன் இருக்கிறான், தாங்கள் இருவரும் காதலிப்பது தங்கள் குடும்பத்திற்கு நன்கு தெரியும். அப்படி இருந்தும் இவர்கள் தன்னை எப்படி இன்னொருவருக்கு மனம் முடிக்க சம்மதம் தெரிவித்தார்கள் என்று அவளுக்கு புரியவில்லை. தனது காதலன் விக்ராந்தை தொடர்பு கொள்ள நினைத்தாள். ஆனால் அவளால் முடியவில்லை. எங்கே சென்று இருக்கிறான் என்றும் தெரியவில்லை.
அவள் காதலன் விக்ராந்த் வரும் வரை தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தாள். அதனால் அமைதியாக இருந்தாள். அவள் அமைதியை எல்லோரும் சம்மதித்துவிட்டார் என்று நினைத்துக் கொண்டார்கள். நாளை நிச்சயம், அதற்கு மறுநாள் திருமணம். அனைத்து ஏற்பாடுகளும் அவசரகதியில் நடக்கத் தொடங்கின. கட்டாயத்தின் பேரில் அழைத்துச் செல்லப்பட்டால் சஞ்சனா நிச்சயதார்த்த ஏற்பாடுகள் வெகு விரைவாக தொடங்கியது. விருப்பம் இல்லாமலே சஞ்சனாவை அழைத்துச் செல்லப்பட்டால் சஞ்சனா மாப்பிளையே பாருங்கள். சஞ்சனாவின் சித்திக்கூரை நிமிர்ந்து பார்த்தவளுக்கு அதிர்ச்சிதான் மிஞ்சியது. அப்படியே ஓடிப்போய்விடலாம் என்றும் தோன்றியது. தன் காதலன் வந்து தன்னை நிச்சயம் மீட்டுச் செல்வான் என்று நம்பினாள். மாப்பிள்ளை சிவானந்தத்திற்கு சஞ்சனாவின் தந்தையை விட வயது அதிகம். முடி நரைக்கத் தொடங்கியிருந்தது. முகத்தில் சுருக்கம் விழுந்திருந்தது. சஞ்சனாவை பார்த்து கரை விழுந்த பற்கள் தெரிய சிரித்தார். அவரை போய் திருமணம் செய்ய தன் தந்தையே சொல்லுவார் என்று அவள் கனவில் கூட நினைத்திருக்க மாட்டாள். என்னது, இந்த பெரியவரும் தான் எனக்கு மாப்பிள்ளை? அதிர்ச்சியுடன் கேட்டாள் சஞ்சனா. நிச்சயார்த்தத்தில் அப்படி என்னதான் நடந்தது? சிவானந்தம் விடம் நிச்சயமாக நடக்கையில் சஞ்சனா எப்படி ரிஷினிடம் சென்று சேர்ந்தாள்?